பலாப்பழ ஹல்வா சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே வாயில வச்சோன்னே கரைஞ்சி போயிடும். நல்ல மணமாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணுங்கள் பலாப்பழ சீசனில். இப்போ பலாப்பழம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சீடை மாற்றிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பாதாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ரோஸ்ட் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸ் எது வேணால் போட்டு இந்த மாதிரி வறுத்தெடுத்து மாற்றி வச்சுருங்க. இப்போ மிச்சமாக இருக்கக்கூடிய நெய்யில் நம்ம அரைச்ச அந்த பலாப்பழ பேஸ்ட்டை நம்ம உள்ளே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நல்லா நெய்யிலே நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த கெட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம் போடலாம், அப்புறமா சுகர் கூட இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஏலக்காய் ஒரு 2லேருந்து 3 தட்டி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் ஆகும் இது ரெடியாகி வர்றதுக்கு. அதாவது கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். இதில் எக்ஸ்ட்ராவாக இனிமேல் நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம வறுத்தெடுத்த பாதாமையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம்ல, அதனால் இப்போ ஓரளவுக்கு நல்ல கடாயில் இந்த ஸ்டேஜ் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பலாப்பழ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.